அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமே வர மாட்டேங்குது. அல்லேலூயா. சங்கீதம் 8ஆம் சங்கீதம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். கித்தீத் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்திலிருந்து ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்து பகைஞனையும் பலிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனுண்டு பணிவீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனின் நட்சத்திரங்களை நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தூங்கிட்டு இருக்கீங்களா? அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தருடைய மேன்மையை பற்றி, கர்த்தருடைய நாமத்தை பற்றி, ஆண்டவருடைய நாமம் எந்த அளவுக்கு மகிமையானது என்பதை பற்றி இங்க சங்கீதக்காரன் ரொம்ப அழகாய் சொல்கிறார். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். தேவன் படைத்த அதிசயங்களையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் சூரியங்களையும் அவருடைய படைப்புகளை பார்க்கும்போது மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு பெருசா இருக்கும். கடுகளவு கூட தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு ஒரு சம்மந்தப்படுத்தவே முடியாது. நம்ம ஒரு தூசிக்கு சமமான மனிதர்கள் நம்ம அவருடைய படைப்புக்கு முன்னாடி. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஒன்னத்துக்கும் உதவாத மனுஷனை ஆண்டவர் என்ன பண்றாரு? தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். அவன் எப்படி படைக்கப்பட்டிருக்கான்? தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். தேவ சாயலாக தேவன் என்னை படைத்தார். முதலாவது அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நான். நம்ம இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம், நான் ஒண்ணும் இல்ல, குப்பை, நான் மண்ணு. ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் சண்டே கிளாஸ் நடத்த போவாங்க ஒரு கிராமத்துக்கு. அங்க போய் இருக்கிற குழந்தைகிட்டலாம் அந்த சண்டே கிளாஸ் டீச்சரை நான் ஒண்ணுமே இல்லை, நான் வெறும் மண்ணு 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 மண்ணுன்ட்டே சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த வாரம் போகும்போது அந்த டீச்சரை மண்ணு வருது பாருங்க. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? தேவனுக்கு முன்னாடி நான் தாழ்ந்தவனாக இருக்கிறேன், அவர் பெருகணும்னா சிறுகணும். தேவனுக்கு முன்னாடி நான் குப்பை, ரைட்டு தான். ஆனா உலகத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்னை எப்படி வச்சிருக்கிறாரு? சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் ராஜாவா உட்கார வச்சிருக்கிறாரு. நான் போய் மண்ணு மண்ணு மண்ணுட்டு எத்தனை நாள் மண்ணு மண்ணுட்டே இருக்குது. அல்லேலூயா. உலகத்துக்கு முன்னாடி நான் ராஜாவா இருக்கணும் தான் ஆண்டவர் ராஜாவின் பிள்ளையா மாற்றி வச்சிருக்கிறாரு. குப்பையில இருந்தே ஒரு நாள் ரைட்டு தான், மண்ணுல இருந்தே ஒரு நாள் ரைட்டு தான். இப்ப நான் ராஜாவுடைய பிள்ளையா இருக்கேன். இன்னமும் நான் உலக மனுஷருக்கு முன்னாடி போயிட்டு நான் ஒண்ணுமே இல்லைன்னா இன்னைக்குதான் நான் ஒன்னா மாறுறது. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு ராஜாவோட பிள்ளையா மாத்தி ரொம்ப நாள் ஆச்சு. நான் ராஜாவோட பிள்ளை எப்படி இருக்கணும்? அப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு நான் குப்பை, நான் குப்பை, ஒண்ணுமே இல்லை, நான் மாம்சம் எத்தனை காலத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்க போறேன்? நான் மாம்சம். ஆவிக்குரியவர்களாம் ஆண்டவர் என்னைக்கோ மாத்திட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, தேவ தூதரிலும் சற்று நீர் அவனை சிறியவனாக்கி, தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கி தான் வச்சிருக்கிறாரு. மண்ணா ஆக்கி ஆண்டவர் வைக்கல, அவருடைய சாயலாக என்னை படைச்சு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிச்சு விட்டினீர். கீழே வசனம் சொல்லுது, நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடலில் சஞ்சரிக்கிறவர்களையும் சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். மனுஷனுடைய கைக்கு கொடுக்காத ஒரு காரியம் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. சகலத்தையும் அவன் மனுஷனுடைய கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. இதெல்லாம் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? மனுஷங்கிட்ட இருக்காது. மனுஷங்கிட்ட இருக்கா? யாராவது சொல்லுங்க, மனுஷங்கிட்ட இருக்கா?
காட்டுக்குள்ள போறோம், காண்டாமிருகம் வந்துச்சுன்னா பயந்து ஓடுறது யாருமா? நம்ம தான் காண்டாமிருகமா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்திக்கின்றாரு. ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் எல்லாமே உன்னுடைய பாதங்களுக்கு, உன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா காண்டாமிருகத்தை பார்த்து நம்ம தான் பயந்து ஓடிட்டு இருக்கோம். ஏன்? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது. கொஞ்சம் எடுங்களேன் எல்லாரும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பவுல் இப்படியாய் சொல்றாரு, இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே அதை அவர் தூதர்களுக்கு கீழ்படுத்தவில்லை அப்படின்னு சொல்றாரு. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே அவர் அதை தூதர்களுக்கு கீழ்படுத்தவில்லை. ஒரு இடத்துல ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உமது கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் என்று தாவீது சொன்னது உண்மைதான். ஆனால் கீழே 8வது வசனத்தை பவுல் சொல்றாரு, சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமே இல்லை. சகலத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டாரு, ஒண்ணுமே இல்லை. மனுஷனுக்கு கீழே கொடுக்காதது ஒண்ணுமே இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டு இருக்க காணும். தாவீது அங்க சொல்றாரு, பவுல் இங்க என்ன சொல்றாரு? சகலமும் கொடுக்கப்பட்டு இருந்து இன்னமும் சகலமும் அவனுக்கு கைக்குள்ள வந்ததா காணும். இன்னும் மனுஷனுடைய கையில எதுவும் கண்ட்ரோல், மனுஷனுடைய கண்ட்ரோல்ல எதுவுமே இல்லை. அல்லேலூயா. ஏன்? இன்னும் நான் மண்ணு, நான் குப்பை, நான் ஒன்னத்துக்கு ஆகாதவன் அப்படின்னே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னும் ராஜாவுடைய பிள்ளையா நான் மாறல. அல்லேலூயா. இன்னும் நான் பாவமான மனுஷன், பாவம் செய்யாம என்னால வாழ முடியாது, என்னால பரிசுத்தமா வாழ முடியாது, இந்த உலகத்தில் இருக்கிற மாம்சங்களுக்கும் மிச்சங்களுக்கும் பெருமைகளுக்கும் அடிமை இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தேவனுடைய பிள்ளையா நம்ம இன்னும் மாறல. ஆனா ஆண்டவர் படைச்சு வச்சது தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கி படைச்சு வச்சாரு. சகலத்தையும் என்னுடைய கண்ட்ரோலுக்கு ஆண்டவர் கொடுத்து வச்சாரு. அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏன் இன்னும் நான் ராஜாவுடைய பிள்ளையா மாற முடியல? ஏன் மாற முடியல? ஏன்னா நான் பாவத்துல விழுந்துட்டேன். சரிதான், ரைட்டு தான், ஒத்துக்கிறேன். ஆனா தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆகிற 2ஆம் அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவருடைய குமாரனாகிய மனுஷ குமாரனை ஆண்டவர் உலகத்திற்கு தந்து, மனிதனாய் உலகத்திற்கு தந்து, அவரின் மூலமாக என்னுடைய பிள்ளையா, அவருடைய பிள்ளையா என்னை மாத்திட்டாரு. அல்லேலூயா. நான் யார் மூலியமாக ராஜாவுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறேன்? கிறிஸ்துவின் மூலமாக ராஜாவுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறேன். ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் இழந்துட்டேன், ரைட்டு தான். ஆனா கிறிஸ்துவின் மூலமாக மீண்டும் அவருடைய இரத்தத்தால கழுவப்பட்டு சகலமும் மீண்டும் எனக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டு போனார். என் பிதா எனக்கு தந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன், ஒன்று நான் மிச்சம் வைக்கல. அல்லேலூயா. அதை நான் புரிந்து கொள்ளணும். அப்ப ஏன் இன்னும் நான் பாவத்துல இருந்து மனம் திரும்பி வாழ முடியல? ஏன் இன்னும் நான் பரிசுத்தமா வாழ முடியல? அப்படின்னா அங்க ஒரு பவுல் ரொம்ப விளக்கம், ஒரு பெரிய விளக்கம் ஒண்ணு கொடுக்கிறாரு. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால என்னுடைய சோதனை என்னன்னு அவருக்கு தெரியும். அவர் உலகத்துல வாழ்ந்தனால என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு அவருக்கு தெரியும். என்னுடைய சோதனையை கிறிஸ்து அனுபவிச்சிருக்கிறாரு. என்னுடைய பசியை அவர் அனுபவிச்சிருக்கிறாரு. என்னுடைய பாடுகளை அவர் அனுபவிச்சிருக்கிறாரு. என்னுடைய துன்பங்களை அவர் அனுபவிச்சிருக்கிறாரு. 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் ரொம்ப அழகாய் பவுல் சொல்கிறாரு, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால நானும் சோதிக்கப்படும் போது உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நான் குப்பையா இன்னைக்கு மண்ணா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ராஜாவுடைய பிள்ளையா மாற முடியாதது உண்மைதான். ஆனா அவருக்கு தெரியும் நான் ஏன் மாற முடியலன்னு சொல்லி கிறிஸ்து அறிவார். ஏன்னா நான் வாழ்ந்த வாழ்க்கையை அவரும் வாழ்ந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நான் பிள்ளையா மாறுறதுக்கு அவர் என்ன பண்றாரு? உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். அப்ப உதவி செய்கிறதுக்கு நான் என்னை விட்டு கொடுக்கணும்.
அதை விட்டுட்டு நான் இன்னும் குப்பையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், ஒண்ணுமே இல்லை சொல்றதை விட்டுட்டு மனம் திரும்பி நான் ராஜாவோட பிள்ளைன்னு சொல்லி பழகுங்க. அல்லேலூயா. எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லா அதிகாரமும் வானத்திற்கு மேலேயும் கீழேயும் பூமியும் சகலமும் என்னுடைய கரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ஆளுகை செய்யக்கூடிய ராஜாவா நான் வாழணும். அல்லேலூயா. நான் குப்பை, நான் ஒன்னத்துக்கு ஆகாதவன், அதெல்லாம் தூக்கி கொஞ்சம் மாத்திரணும். ஆவிக்குரியவனாக நான் வாழணும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.